Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி வர்க்கோட ஹிஸ்டரி பார்க்க போறோம். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரி ஒர்க் வந்துட்டு சூப்பராகவே டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு கல்யாண பெண்ணுக்கு இந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் போடுவாங்க. இப்போ வந்துட்டு நார்மலாக நிறைய பேர் வந்துட்டு ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் போடணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஆரி ஒர்க்கு அப்படின்னா என்ன? ஆரின்றது அதோட நீடல் நேம் தான் ஆரி. அதை தான் வந்துட்டு ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு லாங் நீடல், அதை வச்சு நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி போடுறதுனால ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரி ஒர்க்கு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அறிமுகமாச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஆரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா 12th செஞ்சுரியிலேருந்தே இருக்குது. இது வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமாக இருக்குது. யாருனால அறிமுகமாச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க மூலயமா தான் அறிமுகமாக இருக்குது. இந்த செருப்பு தைக்கிறவங்க வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு செருப்பில் ஷூவில் இந்த மாதிரி வந்துட்டு அழகழகாக டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த முகலாய காலத்தில் வந்துட்டு அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா செருப்பில் போடுறத வந்துட்டு நம்ம துணியில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த செருப்பு தைக்கிறவரை கூப்பிட்டு வந்து போட வச்சது தான் இந்த ஆரி ஒர்க்கு. அரசர்கள் காலத்திலலாம் வந்துட்டு முத்து பவளம் அப்புறம் வந்துட்டு தங்கம் ஜரிகை வெள்ளி ஜரிகை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்களோட துணியில் டிசைன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வந்துச்சு. செருப்பு தைக்கிறவங்க நீடல் வந்துட்டு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு செருப்பு இருந்துருச்சுன்னா அடுத்த செருப்பு வாங்கி போடுறோம். ஆனால் வந்துட்டு செருப்பு தைக்கிறவங்களோட ஊசி வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதோட நேம் தான் வந்துட்டு ஆரி. அதனால தான் ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். செருப்புக்குள்ளே விட்டு கீழே வந்துட்டு நூல் சுற்றி வெளியே எடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஆரி ஒர்க். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கிளாத்லேயும் போடணும். அது மூலயமா போடுறது தான் இவ்வளோ டிசைன்ஸு. நம்ம வந்துட்டு நம்மளால் எவ்வளோ க்ரியேட்டிவாக போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு க்ரியேட்டிவாக நம்ம வந்துட்டு இந்த டிசைன்ஸை வந்துட்டு போடலாம். இப்போ வந்துட்டு ப்ளவுஸில் மட்டும் இல்லைங்க, பாவாடை சட்டையில் போடுறாங்க, குர்த்திஸில் போடுறாங்க, தென் வந்துட்டு ஹிப் பெல்ட்டை வந்துட்டு ஆரி ஒர்க்கில் போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கைக்கு வங்கிலாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்துட்டு ஆரி ஒர்க்கில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நிறைய பேர் இந்த ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் வந்துட்டு நீடில் மட்டும் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். நீடில் வச்சு தான் நம்ம இந்த ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம போடுவோம். ஸோ நீடிலை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஆரி ஒர்க் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்ட்டு ஆசையாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பாய்.